ஹாய் கைஸ், ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வீட்டு ஸ்டைலில் பரோட்டா சால்னா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து சென்னாவை 6 மணி நேரம் ஊற வச்சு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, பாதாம் 4, முந்திரி 5, அரை மூடி தேங்காய் போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் செஞ்ச கரம் மசாலா இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இதெல்லாம் சேர்த்து அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு இந்த நம்பர்ஸ்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது, அதை போட்டு கொஞ்ச நேரம் பிறகு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்க விட்டுறணும். வெங்காயம் வதக்கிட்ட பிறகு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா அதை ஆட் பண்ணிக்கோ. இது 2 மினிட்ஸ் வதக்கிட்டு தக்காளி, உப்பு போட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மட்டன் மசாலா, மீன் மசாலா, சில்லி பவுடர் போட்டு இதை நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு பொட்டேட்டோ போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அது நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்த மசாலாவும் போட்டு அதுக்கப்புறம் சென்னா ஆட் பண்ணிக்கோங்க. தென் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நாங்கள் அந்த பாத்திரம் நிரம்புற அளவுக்கு போட்டு அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொட்டேட்டோ போட்டிருக்கனால உப்பு உறிஞ்சிரும். ஸோ கொஞ்சம் நல்லா வேக விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான சால்னா ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.